திமுக ஒரு முறைக்கு மேல் அடுத்தாற்போல் 2வது முறை வந்ததில்லை. மக்கள் பெரிய அளவுக்கு இந்த மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான தேர்தல் என்றாலும் கூட அவர்கள் ஏதோ ஒரு டில்லியோடு பிஜேபியோடு நடக்கின்ற தேர்தல் போல ஒரு மாயையை உண்டாக்குகிறார்கள். தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்று பிஜேபி உள்ளே வரப்போவதும் இல்லை, அந்த தலைவர்கள் நுழைய போவதும் இல்லை. வெறும் 27 இடங்கள் கொடுத்து அவர்களை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே எடப்பாடியால் வைக்க முடிந்தது. பிஜேபியினுடைய அடிமை என்று இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர அவர்களுக்குரிய இடங்கள் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 169 இடங்களில் நின்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பேன் என்பதுதான் அவருடைய எல்லா நிலைகளிலும் அவருடைய நிலைப்பாடு. எத்தனை முறை தேசிய கூட்டணியினுடைய ஆட்சி வரும் என்று சொன்னாலும் ஒவ்வொரு முறையும் அதிமுகவினுடைய தனி ஆட்சி தான் அமையும் என்று சொல்லுகின்ற மன வலிமை எடப்பாடிக்கு இருக்கிறது. ஆகவே இவர்கள் அதையெல்லாம் மாற்றி இந்த பழைய காலத்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கின்ற அடிப்படையில் பிஜேபி தான் இங்கே ஆட்சி நடத்த எப்படி நடத்துவார்கள்? 27 இடங்களை வைத்துக் கொண்டு எப்படி அவர்கள் ஆட்சி நடத்துவார்கள்? ஆக எல்லாவற்றையும் திசை திருப்புகின்ற ஒரு போக்கு. ஆகவே இந்த தேர்தலில் சொல்லுகிறேன், அவர்கள் யார் நாம் யார் என்பதற்கு நம்முடைய டாக்டர் சரவணனுடைய வேட்பு நிலை அல்லது இந்த தொகுதியை வைத்து சொல்லுகிறேன். எதிர் தளபதி கல்குவாரி நடத்துகிறவர். திமுகவுக்குள் ஆளுங்கட்சிக்குள் நுழைவதனுடைய அடிப்படையே கல்குவாரி நடத்துவது, மலைகளை தரைமட்டமாக்குவது. நம்முடைய கீழவளவு மலையே தரைமட்டமாகிவிட்டதே. ஆறுகளை வறண்ட நிலங்களாக்குவது, இதுதான் அவர்களுடைய நிலை. இந்த வேட்பாளர் திமுக வேட்பாளர் வெளிப்படையாக கல்குவாரி நடத்துகிறார். கல்குவாரியால் பாதிக்கப்படுகிற கிராம மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், ஊர்வலம் வருகிறார்கள், கலெக்டரிடம் மனு கொடுக்கிறார்கள். நாங்கள் இனிமேல் வாக்கு போட மாட்டோம் என்று சொல்லி அட்டைகளை திரும்ப கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு வாக்கு போடும்படி ஏற்பாடு செய்யப்படுகின்ற போது அவர்களெல்லாம் சரவணை நோக்கி திரும்புகிறார்கள், அதிமுகவை நோக்கி. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு அரசியல் என்பது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், உள்ளே போனால் கொள்ளையடிக்கலாம் என்கின்ற நிலைக்கு மாறாக இவரை போன்றவர்கள் இவர் தனி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்று அவர்கள் ஒரு திட்டம் அறிவித்திருப்பது போல, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் சரி, ஆகாத நிலையிலும் சரி, நான் தனித்திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்குவேன், தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய பட்டியல் வெளியிட்டிருக்கிறார். குறைந்த அம்மா உணவகங்கள் எட்டேறாத இடங்களுக்கு இன்னொரு அம்மா உணவகமாக சரவணனுடைய உணவகம் எளிய மக்களுக்கு ரொம்ப குறைந்த விலையில் கொடுப்பது, மருத்துவம் இலவசமாக பலவற்றை செய்வது, மாணவர்களுக்கு செல்போன் வழங்குவது என்று அவர் அறிவித்திருக்கிறது. இவர் ஒரு அரசாங்கம் நடத்துகிறார் தனது பணத்தில். அதுதான் ரொம்ப முக்கியம். செய்கின்றவர் தன்னுடைய பணத்தில் இடையராது செய்கின்றவர். இவரை போல பொது உணர்வுடையவர்கள் சட்டமன்றத்திற்கு போனால்தான் சட்டமன்றத்தின் தன்மை மாறும். அத்தனை பேரும் பத்திரம் பதிகிற மந்திரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த வடக்கு திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் சுரண்டுவது மக்களுக்கு தெரிவதில்லை. 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். இந்த 8000 ரூபாய் கூப்பனை நீ ஆட்சிக்கு வந்த பிறகு கொடு, ஆட்சிக்கு வந்தால் கொடு. வருவதற்கு முன்னால் ஒரு போலி அட்டையை கொடுத்து இதை வைத்து கொண்டால்தான் நீ நாளைக்கு வாங்க முடியும் என்று சொல்லி இப்பொழுதே அந்த மக்களை தயார் செய்து, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான வேலைகள். அரசு பணத்தில் 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்பதற்கு இப்பொழுது போலி கூப்பன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? மக்களை ஏமாற்றுவது என்பது ரொம்ப கேவலமானது. எதையாவது சொல்வது, டில்லி நம்முடைய பூர்வம் அரக்கன் நம் தலையில் உட்கார போகிறான், என்ன அவர் பெரிய இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போருக்கு இடையே கூட பெட்ரோல் விலையை ஏற்றாமல் பார்த்து கொண்டாரே மோடி. மோடியினுடைய கொள்கைகள் வேறு, அதிமுகவினுடைய கொள்கைகள் வேறு. தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. திமுகவை போல இந்தியை எதிர்க்கிறோம், இடஒதுக்கீட்டுக்கு முன்னால் நிற்கிறோம், எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். நீதான் பூதம் பூதம் என்று சொல்கிறாய். நீட் தேர்வை கொண்டு வந்தது நீதானே. திமுக அந்த மந்திரி காந்தி செல்வன் தான் பாராளுமன்றத்தில் நீட் தேர்வுக்கான மசோதாவை அறிமுகப்படுத்தி சட்டமாக்கியவர். நீ கொண்டு வந்த பூதத்தை நானே ஒழிக்கிறேன் என்று சென்ற தடவை சொன்னாயே, ஒழித்து விட்டாயா? அதற்கு சூழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னாயே, உன்னால் செய்ய முடிந்ததா? எல்லாமே போய், தொடக்க காலத்திலிருந்து தலையும் போய், காலும் போய், உடம்பும் போய், எல்லாமே போய்.
ஆனால் இதே நீட் தேர்வுக்கு எடப்பாடி எப்படி அதை கையாண்டார் பாருங்கள். வந்தது வந்து விட்டது, திமுகவால் வந்து விட்டது என்றாலும் கூட இனிமேல் அதை போக்குவது என்பது எளிதில்லை என்கிற நிலையில் நம்முடைய மக்களுக்கு அந்த நீட் தேர்வை எப்படி பயன்படும்படி செய்ய வேண்டும் என்று அவர் அதற்கு திட்டம் வகுத்தார். நீட் தேர்வால் பாதிப்பு ஏழை எளிய மக்களுக்கு தான், அரசு பள்ளிகளில் படிக்கின்றவர்களுக்கு தான். பணக்காரர்கள் போராடி பெரிய செலவு செய்து தங்களை தேர்வு செய்து கொள்வார்கள், இவர்களுக்கு முடியாது. ஆக அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் பூராவும் முழுவதும் வசதியற்றவர்கள். அந்த பிள்ளைகள் 7.5% அவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து இப்பொழுது அவர்கள் பல பேருடைய கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் தொங்குவதற்கு இந்த 7.5 போகத்தான் மற்றவர்களுக்கு அவர்களுடைய மதிப்பெண்ணை பற்றி பேச்சில்லை. இந்த அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வாங்குகின்ற மதிப்பெண் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது 7.5%. யார் கூடுதலோ அவர்களுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். ஆகவே ஏழை எளிய மக்கள் வீட்டிலெல்லாம் இன்றைக்கு டாக்டர்கள் உருவாவதற்கு ஒன்றை தானே அந்த கேட்டை செய்துவிட்டு தானே அதை எதிர்த்து கொண்டு திரிகின்ற முள்ளமாரித்தனத்திற்கும் சரி வந்து விட்டது அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கருதுகின்ற எடப்பாடியினுடைய தலைமைக்கு பெரிய வேறுபாடு உண்டு. அவருடைய திட்டங்களிலேயே அவன் 1000 கொடுத்தால் நாங்கள் 2000 கொடுப்போம், 8000 கொடுத்தால் நாங்கள் 10,000 கொடுப்போம், இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அவன் சுரண்டியது போக தர வேண்டும், நாங்கள் வரி வசூலை உண்டாக்கி கொண்டு கொடுப்போம் என்று எடப்பாடி தெளிவாக சொல்கிறார். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த வைகை ஆறு, குண்டாறு, காவிரி மூன்றையும் இணைத்து விருதுநகருக்கும் அருப்புக்கோட்டைக்கும் சிவகாசிக்கும் தண்ணீர் இல்லாத அந்த வறண்ட பூமிக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். உபரி தண்ணீர் காவிரியில் வருகிற போது அதை குண்டாற்றோடு இணைத்து வைகையோடு இணைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம். நாங்களும் 1000 பொருள்கள் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இயல்பான மக்களுக்கான வளங்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி அது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இது போன்ற திட்டங்கள் பெரிய திட்டங்கள். அவர் ஒரு விவசாயி என்கின்ற காரணத்தினால் தமிழ்நாடு தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் விவசாய ஆள்வது என்பது எடப்பாடி தான். அதனால்தான் அதற்கு உரிய விதத்திலே சிந்திக்கிறார். குடிமராமத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதும், ஒவ்வொரு கிராமமும் தண்ணீரை அடைய வேண்டும், தாங்களே அந்த கடப்பாறை எடுத்து மண்வெட்டி எடுத்து வேலை செய்ய வேண்டும், தங்களுக்கான திட்டங்களை தாங்களே வகுத்து கொள்ள வேண்டும், அதற்கான பண உதவியை அரசு செய்யும் என்று சொல்லுகிற முறை சோழர்கள் காலத்திற்கு பிறகு எடப்பாடி காலத்தில் தான் வந்திருக்கிறது. இது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஒன்றை ஸ்டாலின் சொல்லட்டும், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம். சோழர்கள் காலத்து முறை மீண்டும் வருகிறது. நீயே திட்டமிடு, நீயே மம்மட்டி எடு, நீயே கோடரி எடு, நீனே வேலை செய், வேண்டிய உதவியை அரசு செய்யும், உங்களுடைய கிராமங்களை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இப்படி கிராம தன்னிறைவு வருகிற போது நாடு முழுவதும் ஏற்றமடையும். 125 நாளைக்கு மோடி திட்டம் போட்டு மகாத்மா காந்தி திட்டத்தை மாற்றி அமைக்கிறார். மாற்றி அமைத்த போது 60%, 40% என்றெல்லாம் இருந்தாலும் ஸ்டாலின் சொன்னார் 40% எங்களால் கொடுக்க முடியாது, 100 நாளைக்கே கொடுக்க முடியாது, 175 நாளைக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டார். அப்படி கேட்டபோது அவர் சொன்னார், ஊழல் நடக்கிறது, ஆகவே உங்களுக்கும் நீங்களும் பணம் போட்டால்தான் அந்த ஊழல் இல்லாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அவர் அதற்கு சொன்னார், விவசாய காலம் 2 மாதம் அந்த திட்டம் நடக்காது என்று சொன்னார். ஏனென்றால் விவசாய காலத்தில் கூலிக்கு ஆள் கிடைப்பதில்லை, அதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்க்க தொடங்கினார்கள். ஆகவே விவசாய காலத்தில் நடக்காது. அவர்கள் 2 மாதம் விவசாயத்திற்கு கூலி வரலாம், பிறகு 5 மாதம் இவர்களுடன் கூலி வரலாம். ஆக மொத்தம் கிராமங்கள் தண்ணீர் விளைவதற்கான முறை. இதில் ரொம்ப சிறப்பாக எடப்பாடி என்ன சொன்னார் என்றால், 100 நாள் திட்டத்திற்கே என்னால் 40% கொடுக்க முடியாது என்று ஸ்டாலின் சொன்னபோது 125 நாள் திட்டத்தை மத்திய அரசோடு அவர்கள் 60 நாங்கள் 40 போட்டு நிறைவேற்றி விட்டு மீதம் 25 நாளைக்கு 150 நாளைக்காக நான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன். அந்த 25 நாளைக்கு முழு செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும். ஏனென்றால் இதனுடைய பலனை அடையப் போகின்றவர்கள் தமிழ்நாட்டு விவசாய தொழிலாளர்கள். ஆகவே தமிழ் மண் பயன்படும், தமிழ் மக்களுக்கு அது பயன்படும். ஆகவே நாங்கள் அதை 150 நாளாக ஆக்குவோம் சொன்னார். 100 நாள் முடியாது என்று ஸ்டாலின் சொல்லுகிற போது 150 நாள் முடியும் என்று சொல்வார். ஆகவே இவர் ஒரு தனித்தன்மையாக சிந்திக்கிறார். இவர் சொன்ன பிறகுதான் ஓஹோ, இந்த குடிமராமத்து, இந்த குண்டாறு வைகையாறு இணைப்பு இவையெல்லாம் பார்க்கின்ற போது ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவர்களோடு சேர்ந்து அரசியல் நடத்துவதற்கு நாமும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் செய்ததே அம்மா உணவகம். இப்போ சரவணன் ஒரு உணவகம் வைத்திருக்கிறார் ஏழை மக்களுக்கு. அதுபோல் அம்மா உணவகம் மிகச்சிறந்த திட்டம்.
எடப்பாடி என்று சொல்லியிருக்கிறார். ஆடு மாடுகள் அம்மா காலத்தில் வழங்கப்பட்டது, மீண்டும் அதை நாங்கள் வழங்குவோம். இலவசமாக வழங்குவதன் மூலம் ஒவ்வொரு கிராமமும் அந்த ஆடு மாடுகளை பயன்படுத்தி தங்களுக்கு ஒரு வருவாயை பெறவும். அவருடைய உழைப்பு மட்டும்தான். அரசு அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது. 40,000, 50,000, 80,000க்கு மாடு வாங்கி கொடுக்கும். அதனுடைய பலனை அவர்கள் உழைத்து அடையலாம். இப்படி மக்களையும் வேலை செய்ய வைத்து நாட்டினுடைய பால் வளம் மற்ற பொருளாதார இறைச்சி வளத்தை எல்லாம் பெருக்கி, அதே சமயத்தில் அது வெறும் வீணாக சட்டி கொடுக்கிறேன் முட்டி கொடுக்கிறேன் என்பது போல ஆகாமல் அது கிராமத்தின் வளர்ச்சியாக ஆவதற்குரிய திட்டங்களை எல்லாம் இப்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார். இந்த மாறுதல் வந்து ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நான் சொல்லுகிறேன், ஒரு கிரிமினலை மந்திரியாக்குகின்ற அசிங்கம் உலக ஜனநாயக நாட்டில் எங்கும் நடந்ததில்லை. ஒரு செந்தில் பாலாஜி அந்த ஆள் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தபோது அவரை மந்திரியாக ஆக்க வேண்டும் என்று கவர்னரிடம் சொல்லுகிறார். கவர்னர் சிறைச்சாலைக்கெல்லாம் வந்து நான் பதவி பிரமாணம் செய்ய முடியாது, அரசு மாளிகையிலே செய்யலாம், இல்லை கவர்னர் மாளிகையிலே செய்யலாம் என்று சொன்னபோது, ஒரு கைதியை சிறைச்சாலைக்கு போய் கைதியை மந்திரியாக ஆக்குவது என்பது உலக ஜனநாயக நாட்டில் எந்த நாட்டிலும் கிடையாது. கருணாநிதி காலத்தில் கூட கிடையாது. எவ்வளவு பெரிய அசிங்கம்! தே ஆர் எபோவ் லா. அப்போ ஒரு கிரிமினல் எத்தனை குற்றச்சாட்டு சொன்னாலும் அவர் பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குகின்ற அசிங்கம் பிடித்த ஒரு அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. KN நேரு 1000 ஊழல் செய்வார், எல்லாமே விவரமாக DGPக்கு அனுப்பப்படும். ஆனால் போலீஸ் அவர் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை பதியாது. ஹைகோர்ட் உத்தரவிடும், KN நேருவை கைது செய். அந்த உத்தரவு தூக்கி எறியப்படும். பிறகு மீண்டும் கோர்ட் அவமதிப்பு வழக்கு என்று ADMK இன்பதுரை MP அவர் போய் மறுபடியும் வழக்கு தாக்கல் செய்கிறார். அதற்குள் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்விட்டோம் என்று காலத்தை தள்ளுகிறார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், தண்டிக்கப்படாத மந்திரியும் கிடையாது, தண்டிக்கப்படாத காலமும் கிடையாது, இவர்கள் செய்யாத ஊழலும் கிடையாது. இதைவிட அரசியல் கட்சி செய்யவில்லை. புலனாய்வுத்துறை ஒன்று செய்தது, விஜிலன்ஸ். 40 அடி ரோடை 30 அடி தான் போட்டிருக்கிறார்கள். 10 அடிக்கு 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடே இல்லை. அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சீஃப் இன்ஜினியர் வரையிலும் மந்திரி வரையிலும் கையெழுத்து போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புலனாய்வுத்துறை அதிகாரி, அரசு அதிகாரி அவர்கள் DGPயிடம் சொன்னபோது வழக்கு பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் போலீஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். ஆகவே இவர்கள் தே ஆர் எபோவ் லா. இத்தகைய நிலை முதலில் மாற்றப்பட வேண்டும். கிரிமினல்கள் மந்திரிகளாக்கப்படுவது, எந்த வழக்குகளும் எடுக்கப்படுவதில்லை, பகிரங்கமாக சுரண்டுவது, சுரண்டிய பிறகு அதற்கு ஒரு தீர்வு கிடையாது என்கின்ற நிலை இருப்பது, இவற்றுக்கு ஒரு மாற்று நம்முடைய எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராவதின் மூலம் மீண்டும் பசுமை தமிழகம் மலரும். அதற்கு சரவணன் போன்றவர்கள் உதவியாக இருப்பார்கள். நான் ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறேன், கல்குவாரி வைத்து MLA ஆகி கல்குவாரி பெர்மிட் பெற்று சுரண்டி சாப்பிடுகின்ற மனிதர் MLA ஆக வேண்டுமா? டாக்டர் சரவணன் போல தன்னுடைய சொந்த பணத்தை பல திட்டங்களின் மூலம் அரசு போல தான் ஒரு அரசாங்கம் நடத்தி பல பேருக்கு உதவி செய்கின்ற இவர் போன்றவர்கள் வேண்டுமா? முதலில் சுரண்டாதவன் வருவதே சிறப்பு, பிறகு வழங்குகிறவன் வருவது இன்னும் சிறப்பு. இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. பிறகு நீங்கள் ஏதாவது கேட்டால் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத தகவல் பரவிட்டு இருக்குது. இப்போ பணநாயகம் வேணுமா, ஜனநாயகம் வேணுமா? அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் காவல்துறை வந்து தளபதிக்கு ஆதரவா செஞ்சுட்டு அவருடைய ஆம்புலன்ஸ்லேயே கடத்துகிறார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் மீறி மக்களிடம் விழிப்பு உண்டாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய இதையெல்லாம் கருணாநிதி செய்து கொண்டிருந்த போதுதான் MGR ஆட்சிக்கு வந்தார், அம்மா ஆட்சிக்கு வந்தார்கள், எடப்பாடியும் ஆட்சிக்கு வந்தார். ஆகவே இதை மீறி அதை செய்வதற்காகத்தான் இந்த கருத்து பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மக்களிடம். இதில் பாருங்க, இந்த விஜய் ஒரு குறுக்கு விட்டார். அதாவது நான் அவரோடு சர்க்கார் படத்தில் நடித்தேன், எனக்கு ரொம்ப அவர் நட்பு. ஒரே ஒரு முறை அவரும் நானும் சந்தித்து, அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் அவரிடம் சொன்னேன், அதிமுகவோடு சேருங்கள், திமுகவை வீழ்த்துவதுதான் முக்கிய குறிக்கோள், பிறகு அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக மாறி ஆட்சியை பிடிப்பதற்கு முயலுங்கள், உங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவமும் ஏற்படும், அதுதான் சரியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி அதிமுக, தலைமை ஒரு பலது முறை நாடாண்ட அனுபவம் எல்லாம் உள்ளவர்கள், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, வெறும் ரசிகர்களை வைத்துக் கொண்டு என்றெல்லாம் நான் சொன்னேன். கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது சொன்னேன், சீமானோட என பலவற்றையும் கேட்டார், இதெல்லாம் வேஸ்ட், அவங்களாம் சேர்வு, அதிமுகவோடு சேருங்கள்,
இதுதான் இன்றைக்கு உள்ள. அன்றைக்கு பிஜேபியோடு இல்லை எடப்பாடி. இதை நாங்கள் பேசுகின்ற காலத்தில் இவர் வந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்பது வேறு. ஆனால் எதற்காக சொல்கிறேன் என்றால், எது அகற்றப்பட வேண்டும், who is to be removed from power என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. அப்புறம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கேள்வி. மக்கள் எப்பொழுதும் அப்படித்தான் வாக்களிப்பார்கள். இந்த கொடுமையை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். இந்த கொடுமையை அகற்றுகின்ற ஆற்றல் எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பது இரண்டாவது கேள்வி. யாருக்காவது போட்டு வீணாக போவதில் என்ன இருக்கிறது? சீமானுக்கு போட்டு என்ன ஆகும்? விஜய்க்கு போட்டு என்ன ஆகும்? ஒரு பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி, ஏற்கனவே ஆண்டு பழக்கப்பட்ட கட்சி, பல திட்டங்கள் வழங்கிய கட்சி. ஆகவே மாற்று அமைப்பாக இதுதான் இருக்க முடியும் என்று கருதுவதுதான் இயல்பாக இருக்க முடியும். மதுரை வடக்கு தொகுதி மக்கள் டாக்டர் சரவணன் ஏன்காக இருக்கிறார்? இல்லை, அதுதான் சொன்னேன். அதாவது ஒரு அரசு இல்லை, அரசு திட்டங்கள் போட்டு வழங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல இவர் இலவச உணவிலிருந்து, ரொம்ப குறைந்தபட்ச உணவிலிருந்து, அப்புறம் மாணவர்களுக்கு சலுகை, பிள்ளைகளுக்கு சலுகை, பெண் பிள்ளைகளுக்கு சலுகை என்று பல வகை அதை அவர் நோட்டீஸ் அடித்து விட்டிருக்கிறார். அது படித்து அசந்து போய்விட்டேன். இவர் ஒரு தனி அரசாங்கம் நடத்துகிறார். தான் ஈட்டுகிற பொருளை இலவசமாக மருத்துவம் பல ஏழைகளுக்கு. அதுதான் சிறப்பு. மனிதத்தன்மை. அது வேட்பாளர் ஆகிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், அதெல்லாம் அப்புறம். எல்லாவற்றுக்கும் முதலாக மனிதன் தான் பிறந்ததினுடைய நோக்கம் பிறருக்கு பயன்பட்டு, பிறரோடு கூடி, பிறருக்கும் வழங்கி, தானும் வாழ்தல். ஏன் பணம் இவர்களுக்கு அந்த அரசாங்கத்தில் உள்ள 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் ஒழிப்பது என்று அப்பனும் மகனும் தடுமாறுகிறார்கள் என்று இந்த பள்ளிமேல் தியாகராஜன் சொன்னார். பிடிஆர் பேரன் சொன்னார். நான் நினைச்சேன், அடே பிடிஆர் பேரன் என்பதை காட்டுகிறாரே, இப்படி சொல்லி அது பதிவாகிவிட்டது, ஊர் முழுவதுக்கும் தெரிந்து விட்டது. பிறகு ஸ்டாலின் அவரை பதவியை விட்டு கீழிறக்கம் செய்து விட்டார். ரொம்ப சுமாரான பதவியிலே தள்ளிவிட்டார். ஆமாம் என்று அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அப்புறம் என்ன மானம் உள்ள குடும்பம் பிடிஆர் குடும்பம்? ஓடாவும் பதவி என்ன டபேதார் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதா? சொன்னாய், அதுக்கு தண்டித்தார் ஸ்டாலின். உன்னை டபேதார் ஆக்குற, அப்பொழுதும் விடுவதில்லை என்று இருப்பதா? மானம் பெரிதல்லவா? பிடிஆர் பேரன் என்பது பெரிதா, இது பெரிதா? போ, உன் பதவியும் வேண்டாம், ஒன்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? நம்ம என்ன பணம் இல்லையா, காசு இல்லையா? அந்த அதிகாரம் பற்றி விடமாட்டேன் என்கிறது. இந்த போக்கு தான் திமுகவினுடைய மாபெரும் போக்கு. ஆகவே ஒரு முழு கட்சி எத்தனை தடவை நீங்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டார்கள். கைதியாக இருந்து மந்திரியாக இருப்பார்கள். எல்லா கேவலங்களையும் ஒரு ஆக்கப்பூர்வமான காரியம். நான் எடப்பாடிக்கு 3-4 சொன்னேன். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான, வாட் இஸ் யுவர் பிரெயின் சைல்டு, வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் தி பீப்புள்? ஒன்று சொல்லு. இந்த சட்டி கொடுக்குறேன், முட்டி கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன் என்பதற்கு அப்பாற்பட்ட 5 லட்சம் கோடி உன்னுடைய 5 வருஷ ஆட்சியில வாங்கி வைத்திருக்கிறாய். 75 வருடம் ஆண்டவர்கள் பூராவும் 5 லட்சம், எடப்பாடி வரையிலும் இவர் 5 லட்சம். இதை வாங்கி என்ன செய்தார்? இந்த இலவசம், அந்த இலவசம், மாணவனுக்கு மேண்டி ஷோ பார்ப்பதற்கு பணம், இதைத்தானே அவர் செய்தார். இதை என்ன எவன் செய்ய மாட்டான்? ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். ஸ்டாலின் வாங்கி வைத்திருக்க கடனுக்கு எப்படி அடுத்தவன் ஆள முடியும்? அசலுக்கு 20% கட்ட வேண்டும், 40%, 120 கோடி, 1,20,000 கோடி கட்டினால் 3 லட்சம் வருமானம் உள்ள அரசாங்கத்தை எப்படி நடத்துவாய்? 3இல் 1 பங்கு அரசாங்க சிப்பந்திகளுக்கும் மற்றவர்களுக்கும் சம்பளமாக போகும், நிர்வாக செலவுகள். மீதம் 1 பங்கை வைத்துக்கொண்டு எப்படி நடத்துவாய்? அடுத்தவன் எப்படி ஆட்சி செய்வான்? இந்த ஒரு ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி நடந்ததற்கே இன்னும் 20 ஆண்டுகளாகும் தமிழ்நாடு நிமிர்வதற்கு என்று சொன்னால், அப்புறம் மீண்டும் இந்த ஆளை கொண்டு வந்தால் தமிழ்நாடு மயானமாக ஆகிவிடும். ஆமா, அந்த உங்க எம்எல்ஏ தான் அந்த பார்க்கை எல்லாம் புத்தகம் எடுத்து வைத்து இந்த 20 ரூபாய் வசூல் செய்கிறார் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நான் ஒரு நாளைக்குள் அறிந்த செய்தி. இது நான் நேற்று தான் வந்தேன் மதுரைக்கு. இந்த ஒரு நாளைக்குள் நான் அறிந்த செய்தி. இந்த அசிங்கம் பிடித்த மனிதர்கள் எல்லாம் விரட்டப்பட வேண்டும். தொழுநோயாளிகள் இவர்கள். ஆகவே இவர்கள் அகற்றப்பட்டால் தான் பொது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நான் உடனே பொன்னுலகம் வரும் என்று சொல்லவில்லை. சிறப்பாக, இதை விட சிறப்பாக மனிதர்கள் வாழக்கூடிய, நரகமாக இருக்கின்ற நாடு மனிதர்கள் வாழும் நாடாக மாற வேண்டும். இன்னைக்கு சாயந்தரம் இவருக்கு பிரச்சாரம் செய்யற டாக்டர் சரவணன். நேற்று செல்லூர் ராஜு, இவர் திருப்பரங்குன்றம், எல்லாரும். எடப்பாடி பழனிசாமியால் தனிச்சு திமுக எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க சார். ஏன்னா நீங்க விஜய் அதிமுக கூட்டணி வர சொல்லி இது கூட்டணி இருப்பது நல்லது. இப்பொழுதும் எடப்பாடி 3-4 பேரை கூட்டணியில் சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார். கூட்டணி அரசியல்
வந்து விட்டது ஏற்கனவே. என்ன அப்போஸ் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. கெப்பாசிட்டி எல்லாம் அவர்கள் 17 பேர் சேர்ந்து நிற்கிற போது நம்ம 4 பேராவது சேர்ந்து இருக்க வேண்டாமா? மக்கள் வாக்கு செய்யக்கூடாதுல்ல. அதனால சொல்றேன். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் ரொம்ப கேவலமாக போய்விட்டன. ஸ்டாலின் அரசு ஏன் வரக்கூடாது என்பதற்கு 3 நாள் சொல்லுவதில் 2 சொன்னேன். ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குவது, சிறையிலேயே மந்திரியாக வைத்திருப்பது என்கின்ற அசிங்கங்கள் உலக நாடுகளில் நடந்ததில்லை என்று. அதற்கு அடுத்தாற்போல் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த பொய்யான போர் கட்டமைப்பு செய்கிறார்கள். இந்த வாக்காளர் திருத்தம் என்பதை பெரிதாக எதிர்த்தாரே ஸ்டாலின், ஏன் இப்பொழுது பேசுவதில்லை? அது மிகச்சிறந்த திட்டம் என்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. 25 லட்சம் செத்து போனவனெல்லாம் வந்து வாக்களித்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவனெல்லாம் செத்தவனாகவே ஆகிவிட்டான். அவனுக்கு பதிலாக மற்றவன் வாக்களித்து கொண்டிருந்தான். இது போன்ற தேவையில்லாத ஒருவன் 3 இடத்தில் பயந்து வைத்திருந்ததெல்லாம் இப்பொழுது போய்விட்டது. 85-90% மக்கள் வாக்களிப்பார்கள். நீ இதற்கு விஜயும் போராட்டம் நடத்தினார். இவருக்கு என்ன தெரியும்? அவர் செய்வதை இவர் செய்வார். அப்பொழுதுதான் நாம் முன்னேறிய சக்தி என்று கருதுவார்கள் என்று நினைப்பார். ஆக இந்த இதுபோல 1000 போராட்டங்களை அறிவிக்கிறார்கள் நம்முடைய ஸ்டாலின். அப்புறம் கொஞ்ச காலத்திலே அதை விட்டு விடுவார். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது குறித்து இப்பொழுது ஏன் பேசுவதில்லை? அது மிகச் சிறப்பானது என்று இன்றைக்கு அறியப்படுகிறது. 60 லட்சம் 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டார்கள். 2 கோடி பேர் உத்தரப்பிரதேசத்தில் நீக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீக்கப்படுகிறார்களா? ஆக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை விட்டுவிட்டு இன்னும் விடிந்தால் எழுந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன். விஸ்வகர்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்தது. 22 சாதியினர், ரொம்ப கைவினை தொழிலாளர்கள், தாங்களே பாடுபட்டு வாழ்கிறவர்கள், அவர்கள் ஏழைகளாக இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்வதற்காக அந்த திட்டத்தை அறிவித்தார். 5 லட்சம் ரூபாய் நாங்கள் மானியமாக கொடுக்கிறோம் என்று மோடி அறிவித்தார். அந்த திட்டத்தை இவர் கூடாது என்று சொல்லிவிட்டு, ஏனென்றால் அந்த 22 ஜாதியும் மோடி கைக்குள் போய்விடுமா. அதனாலே ஜாதியின் பெயரால் தருகின்ற மானியங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார். அதன் பிறகு இவரே ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு மானியத்தை அறிவித்தார். நான் கேட்கிறேன், அவன் தந்தை வாங்கிக்கொள், நீயும் ஒரு பணத்தை கொடு, அதனால் அந்த மக்கள் பயன்பெறுவார்களே, அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறேன். ஜாதியின் பெயரால் என்ன இல்லை இந்த நாட்டிலே? ஜாதி பார்த்தான் வேட்பாளர் நிறுத்துகிறீர்கள். ஜாதி தான் எல்லாமாக இருக்கிறது. அப்புறம் ஜாதியின் பெயரால் அவர் புரிவதற்காக இந்தந்த ஜாதிகள் அடிமட்டத்தில் இருக்கின்றன, அவர்கள் கைத்தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் என்ற பெயரிலே விஸ்வகர்மா திட்டம் என்று அறிவித்தார். அதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை விட மோடி ஒன்று சொன்னார், கிராமத்தில் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தை அறிவித்தோம், 60% தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள், 40% மக்களை இனங்காண வேண்டியது மாநில அரசு, இடமும் காணவில்லை, மனையும் கட்டி கொடுக்கவில்லை, இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் என்று சொன்னார். பாராளுமன்றத்துல 33% இடஒதுக்கீடு செயலானது இவங்க மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்காங்களே. இல்லை சரி, இவர்கள் 2/3 பங்கு பெரும்பான்மை வேண்டும். அந்த பெரும்பான்மை இப்பொழுது இல்லை. ஆகவே மகளிருக்கு ஒதுக்கீடு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. இது நீ இப்பொழுது சொல்லுகிறார்கள், அந்த திட்டத்தை நாங்கள் தோற்கடிக்கவில்லை, வேறொன்றை தான். எதற்கு அப்புறம் பிரித்து போட வேண்டியதானே? ஆகவே அவர்கள் கொண்டு வந்த திட்டம் சரியில்லை என்பதை பற்றி நான் இப்பொழுது விவாதிக்கவில்லை. ஏனென்றால் அது பல வகையான கருத்துக்கள் அதில் இருக்கின்றன. அது வேறு. இந்த தேர்தல் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான தேர்தலும் இல்லை, இந்த தேர்தல் அந்த டீலிமிட்டேஷனுக்கான தேர்தலும் இல்லை. இந்த தேர்தல் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதற்கான தேர்தல். நம்முடைய சட்ட வரைமுறைகளுக்குள் அது இல்லை. ஆகவே நம்முடைய பிரச்சனைகளை திசை திருப்பி நீ டெல்லிக்கு திருப்பக்கூடாது. நம்முடைய நாட்டில் என்ன நடக்க வேண்டும், இந்த நாடு எப்படி செழுமையடைய வேண்டும் என்பதுதான் இதான் இன்றைக்கு தேர்தல். இதை விட்டு விட்டு பிரச்சனைகளை நாம் அப்புறம் பேசுவோம். எனக்கு அதில் பல தனியான கருத்துக்கள் உண்டு. பிரச்சாரத்தில் அவங்க கொண்டு வந்துட வேண்டியதான். அது நான் சொல்றேன். இப்போ அந்த திட்டம் தோற்கடிக்க உங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் அங்கே போகிறீர்கள், எதிர்த்து வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது, அளிக்கிறீர்கள். அந்த திட்டம் நிறைவேறவில்லை, பிறகு வருகிறது, அப்பொழுது எதிருங்கள், ஆதரியுங்கள், எங்களுடைய கருத்துக்களை அப்புறம். நீ திசை திருப்புகின்ற போக்குக்கு நான் வரமாட்டேன். உன்னை அகற்றி இந்த தமிழ்நாடு ஒரு பெரிய மயான பூமியாக ஆக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலிருந்து மீண்டு உங்களுடைய சொந்த குடும்பத்தின் சுரண்டல், இதுதான் தமிழ்நாடு ஆட்சி என்ற நிலையிலிருந்து தமிழ் மக்களுக்கான அரசாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற போது இதை விட்டு டீலிமிட்டேஷனை பற்றி பேசலாம், இன்னும் எத்தனையோ பற்றி டிமானிட்டைசேஷனை பற்றி பேசலாம். இதெல்லாம் பேசுவதற்குரிய நேரம் இது இல்லை.
அதை நம்ம மே 5ஆம் தேதிக்கு பிறகு பேசுவோம், அல்ல 23ஆம் தேதிக்கு பிறகு. பிரேமலதா அவர்கள் வந்து திமுக ஸ்டாலினை வச்சு பல்வேறு குற்றச்சாட்டுகள் போடுற மாதிரி சொன்னாங்க. யாரு? பிரேமலதா அவர்கள் மேடையில பேசும்போது ஆமா இந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது அதை நானும் கேட்டேன், வீடியோவில் நானும் கேட்டேன், ஆச்சரியமாக இருந்தது. அந்த இது ஒரு குற்றச்சாட்டு தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? இதை விட வேற என்ன சொல்ல வேண்டும்? நாட்டில 6 வயது பெண்ணிலிருந்து 60 வயது கிழவி வரையிலும் கெடுக்கிறான். எப்படிடா? எனக்கு ஆச்சரியமாக 6 வயது பெண்ணே 60 வயது கிழவி என்ன செய்ய முடியும் என்று யோசிச்ச போதையினால் எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு ஆளும் தெரியவில்லை, அடையாளம் தெரியவில்லை, வயதும் தெரியவில்லை. இந்த போதையினுடைய ஆதிக்கம், டாஸ்மார்க் ஆதிக்கம் ஒரு பக்கம், இந்த கஞ்சா மற்றவற்றினுடைய ஆதிக்கம் ஒரு பக்கம், தமிழ்நாட்டினுடைய பொது ஒழுங்கு கெட்டுவிட்டது இந்த ஆட்சியினரால். இவர்கள் தங்களுடைய போலீஸை வைத்துக் கொண்டு அதை ஒழுங்குபடுத்துவதில்லை. அதன் காரணமாக பெண்களே பாதுகாப்பாக இல்லை. இதை என்றைக்கு பிரேமலதா ஒப்புக்கொண்டு அது ஒன்றுதான் குற்றம், அது உன் கருத்துப்படி இது ஒன்று குற்றம் தானே, நாங்கள் சொல்லுகிற குற்றத்தில் அது ஒன்று தானே, அப்புறம் மற்ற குற்றங்களை நாங்கள் பேசுகிறோம். இப்போ ஒரு குற்றத்தை நீ ஒப்புக்கொண்டு ஸ்டாலின் சொல். இதெல்லாம் என்ன பேச்சு? திரிக்கிறார்களா? என்ன நீ பேசிய பேச்சு வீடியோவிலே உன்னுடைய குரல்லே வருகிறது, அப்புறம் திரிக்கிறது என்ன? ஆதரிக்கிறார்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? விஜய் பிரிக்கப்படுவது அதிமுக ஓட்டலாம், அதனாலே வந்து திமுக 180 சீட்டு மேல இல்ல, அதாவது எங்களுடைய ஓட்டை எவனும் பிரிக்க முடியாது. அது எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியினுடைய. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், இந்த அதிமுக, எம்ஜிஆர் வெரி பாப்புலர் லீடர், அம்மா அயர்ன் லேடி, இந்த 2 பேருக்கு பின்னால் எப்படி இந்த கட்சி நிற்கப் போகிறது என்று எல்லாரும் கருதிய போது சசிகலா அவரை தலைவராக ஆக்கினார், முதல்வராக ஆக்கினார் என்பதை நாங்கள் உடன்படுகிறோம். அது வேறு. உன்னை அறியாமல் தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரே ஒரு நன்மை அதுதான் நான் சொல்லுகிறேன். உன்னை அறியாமல் எடப்பாடி ஏதோ நம்முடைய கைக்குள் இருப்பார் என்று கருதி கொண்டு இவர் ஆக்கினார். ஆனால் அந்த பதவியில் உட்கார வைத்தது தமிழ்நாடு முதலமைச்சராக. ஆகவே அவர் யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இருந்தார் அந்த 2 கொரோனா ஆண்டுகளையும் நீக்கி அவர் ஆண்ட காலம் ரொம்ப சொற்பம், இனித்தான் முழுமையாக ஆள வேண்டும். அந்த சொற்பமான காலத்திற்குள் இவ்வளவு சொல்லும்படியான காரியங்களை அவர் செய்திருக்கிறார், அமைதியாக ஆண்டிருக்கிறார். ஆகவே அவரால் ஏற்பட்ட நன்மை, அந்த தலைமைக்கு இவர் வந்ததினால் ஓபிஎஸ் வந்திருப்பாரே, ஆனால் அவர் எப்படி போய் திமுகவுக்குள் சேர்ந்தாரோ அதுபோல அதிமுகவையும் திமுகவிடம் ஒப்படைத்திருப்பார். ஆகவே இந்த கட்சி காப்பாற்றப்பட்டதற்கே காலம் எடப்பாடியை, சசிகலாவே செய்திருக்கட்டும், காலம்தான் அந்த தலைமை ஏற்பட வேண்டும் என்று விரும்பி சசிகலாவை கருவியாக கொண்டது. அதை தவிர நீ வாழ்நாளில் செய்த வேறு பெரிய காரியங்கள் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இதையே சொல்லிக்கொண்டு எனக்கு விசுவாசமாக, எனக்கு தமிழ்நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறார், அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார், எம்ஜிஆர் உண்டாக்கிய கட்சியை காப்பாற்றி வைத்திருக்கிறார். எல்லாரும் திமுகவிடம் விலை போகிறீர்கள். அவர் தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய கட்சியையும் காத்து வைத்திருக்கிறார். மாற்று தலைவன் இல்லாத இயக்கமாக சிதறி போயிருக்க வேண்டிய இயக்கத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பது அவருக்குள்ள சிறப்பு. இல்ல, அது தனி விசுவாசம் அல்ல. அவர் என்ன, அவருடைய சொத்தை அவர் எழுதி கொடுத்தார். இவருக்கு சொந்தமாக விசுவாசமாக இருப்பதற்கு, நாட்டினுடைய பதவியை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன், காமராஜர் அரசியலிலே பெரிதாக வருவதற்கு சத்தியமூர்த்தி காரணமாக இருந்தார். அவ்வளவுதான். இப்படித்தான் இருக்க முடியுமே தவிர அரசியலில் பலர் சேர்ந்து ஒன்றை இவரை உருவாக்குகிறார்கள். நாளைக்கு மக்களுக்கு கேடான காரியம் நடந்தால் உருவாக்கியவரை எதிர்ப்பதா, மக்களுக்கு மாறாக செயல்படுவதா? மக்களுக்குத்தான் இயல்பாக செயல்பட வேண்டும். உருவாக்கியவரை பற்றி கேள்வி இல்லை. ஒரு மனிதனுடைய நன்மை சிறந்ததா? இது ஒரு கட்சி, இது ஒரு சொத்து, இது ஒரு சுரண்டலுக்காக பயன்படுவது என்று கருதுகின்ற அந்த நிலைப்பாடு வேறு, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு உரிமை என்பது வேறு. ஆகவே அவர் மக்களுக்கு சரியாக இருந்தார், அதுதான் முக்கியம். சும்மா காலை பிடித்தார், கையை பிடித்தார். அவர் சொன்னார், ஒரு பெரியவர்கள் நம்மை ஆக்கியவர்கள் அவர்களை காலை தொட்டு கும்பிடுவது, ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம் தானே, அப்படி செய்தேன். இதையே பேசி கொண்டிருக்கிறார் இன்னும் உதயநிதி. அவருக்கு ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டிலே மூளை இல்லாத 2-3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கையில் இந்த அரசியல் சிக்கி கொண்டு என்ன ஆகும் என்று நான் பயப்படுவேன். அதுக்கு சரியான வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் இக்னரண்ட், தே ஆர் இக்னரண்ட். ஒன்று விஜய், இன்னொன்று உதயநிதி, இது போன்றவர்களெல்லாம் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு காலையில் செய்தித்தாள் பிடிக்கிற பழக்கமே இவர்களுக்கு கிடையாது. விஜய்க்கு கிடையவே கிடையாது. சும்மா வருவது, கூட்டம் கூட்டுவது, பிறகு ஒரு பகுதியினர் வாக்களிப்பது என்ற நிலை இருக்குமானால்
அதிமுகவினுடைய வாக்குகளை யாரும் சேதப்படுத்த முடியாது. மக்கள் பின்னாடி போறாங்க. மக்கள் போக தானே செய்யறாங்க. இல்ல ஒரு பகுதி போவார்கள் எல்லா காலத்திலும். ஒரு 13% ஓட்டு தமிழ்நாட்டில் இப்படி அலைகிறது. விஜயகாந்துக்கு போனது என்ன, விஜயகாந்த் காலத்தில் விஜயகாந்துக்கு போனது, அப்புறம் விஜயகாந்த் காலத்துக்கு பிறகு இப்பொழுது விஜய்க்கு வருது, கொஞ்சம் சீமானுக்கு போனது, அப்பொழுது விஜய் வரவில்லை, கொஞ்சம் சீமானுக்கு போனது, அப்புறம் சீமான் போய் இப்போ சீமான் க்ளோஸ், இப்போ விஜய் கொஞ்சம் அந்த ஓட்டை பெறுவார். இந்த வாக்குகளினால் திமுகவுக்கும் அதிமுகவும் நடக்கிறது தலைமை போராட்டத்தில் இவர்களுக்கிடையே தான் அந்த வெற்றி தோல்வி அமையுமே தவிர, இதில் விஜயகாந்த் இருந்து விட்டு பிறகு மறைந்தார். அவர் ஒரு கட்டத்திலும் அம்மாவோடு சேர்ந்து தான் அவர் எதிர்கட்சி ஆனார். அதுபோல விஜயும் சேர்ந்து தான் எதுவும் பண்ண முடியும் என்பதை இந்த தேர்தலுக்கு பிறகு உணர்வார். ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றி.